ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ இனி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா பேபி நலோ ஆக்ட் 1 தான் விளையாட போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கலாம் மறக்காம அப்படியே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க. ஸோ லெட் கெட் இந்த கேம் ப்ளே வீடியோ கைஸ், லெட்ஸ் கோ. மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம ப்ரெஸ் டு ஸ்டார்ட்னு கொடுத்து கேம்குள்ளே போயிடலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக்கெலாம் சொல்லலை, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சரி, இப்போது வெல்கம் டு கவுன்சில் கேட். உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது. ஓகே, ஹலோ, நான் லிட்டில் பிரின்ஸ். என்னோடய லிட்டில் பிரின்ஸை நீ தான் பார்க்குறியா? இன்னும் 3 days மட்டும் இருக்குது. ப்ளீஸ் அவனை பார்த்துக்கோ. அதனால் அந்த இருங்க, கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி மட்டும் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னும் அவனுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து நல்லா வளர்த்துக்கோ. இப்போ நீ 10th அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் நீ போகணும். என்னங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். என்னடா இது? சரி, அந்த பாயிண்ட் கிட்ட வச்சுக்கலாமா? இல்லை, அது கொஞ்சம் முன்னாடி. ஸோ அந்த அட்ரஸ்குள்ளே போயிட்டு நீ பார்த்துக்கோ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த வீடு தான் நினைக்கிறேன், ஏன்னா 9-11 போட்டிருக்காங்க அந்த வீடு. அப்போ இது 10 இருக்குங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த பெருந்து லிங்க் பண்ணலாம். இல்லை, ஓப்பன் ஆகலை. சரி இருங்க. இங்கே இருக்குடா சாவி. ஓகே, எடுத்துப்போம். இந்த சாவி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு வழியாக நான் வீட்டுக்கு வந்துட்டேன். த பேபி நலோ அப்படி சொல்லி காட்டுறாங்க. இன்ட்ரோவே பயங்கரமாக இருக்கே. சரி, என்ன நடக்க போதும் தெரிலங்க. நைட் 1 சிஸ்டர் பார்க்கணும். சரி, பார்த்துட்டா போச்சு. சரி, நீங்கள் சென்சிட்டிவிட்டி மட்டும் பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ நைட் 1 பார்த்துடலாம். ஐயோ பயமாக இருக்கே. சரி பரவாயில்ல. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் விடு. ஸோ இப்போ நம்ம நைட் 1 வந்தாச்சு. இப்போது பாருங்க, பேபி இருக்குது. என்னடா இது ப்ரெசென்ட் எதுவும் இருக்குது? அட்வர்டைஸ்மெண்ட் பாடுறா, பார்த்தா தான் ஓப்பன் ஆகும். அவங்க அதில் எப்படியோ ஒரு சின்ன விஷயம் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, பால் கொடுக்கணுமாம்மா அந்த பேபிக்கு. சரி, இன்றைக்கி ஒரு பால் டப்பா இருக்குது, எடுத்து போய் கொடுப்போம். பேபி இந்தா பால் குடிக்கிறியா? குடி. சிரிக்கிறீங்க. ஜாடி. என்னடா இது கேம் ஹார்ட் கேம்னு சொன்னீங்க. ஆனால் நைஸாக தான், கொஞ்சம் நல்லா தான் கேஸ் இருக்குது இந்த கேமு. ஸோ இப்போ இந்த டைப் ரெட்டு போய் மாற்றலாம். இன்னும் இங்கே போயிடுச்சு. நல்ல வேலை, நல்லா பார்த்தோம். ஒரு வேளை டெலிபோர்ட்டேஷன் பவர் இருக்குமோ? நான் இப்போ தான் இந்த கேம் கொஞ்சம் நல்லா கேம்னு நினச்சேன். ஐயோ கீழே வந்துச்சு. ஐயோ அழாத. இப்போ நம்ம இதை பெட்டு கூட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கணுமாமா. சரி வாங்க, போய் படுத்து தூங்க வச்சிடலாம். ஓகே, நம்ம பெட்டில் தான் போய் படுக்க வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டோரி புக் எடுத்து படிக்கணும் போல். என்னடா அது? பிரின்ஸு அண்டு த கேட்டு. ஓகே, படிப்போம். தரடா, புக்கு தரடா. ஓகே, அக்ராஸ் த ஷோர், அதாவது கொஞ்ச நாள் டிஸ்டன்ஸில் ஒரு பிரின்ஸ் படுத்துட்டு இருந்தான். ஒரு கேட் நான் ஒரு கார்டன் கண்டுபிடிச்சிருக்கேன், அதனால் ப்ளீஸ் நான் சொல்கிறது கேட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு கேட் கூப்பிட்டுச்சு. அப்புறம் என்னாச்சு சொல்லுங்கள், அடுத்து சொல்லுங்கள். அப்புறம் அந்த பிரின்ஸை ரன் அவுட் சைடாமா. ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க 2 பேரும் அந்த கார்டனுக்கு போனாங்க. அழகாக இருந்துச்சு அந்த பிபிள்ஸை. பிரின்ஸ் அதை பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அந்த பிபிள்ஸ் எல்லாமே வாட்டர் ஃபால் எல்லாம் நல்லா இருந்துச்சாம்மா. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, அந்த பிரின்ஸ் திடீர்னு எல்லா ஃப்ளவர்ஸையும் பிடிச்சி இழுத்து பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேட் பார்த்துட்டு பயத்தோடு உட்காந்துருச்சு. ஸோ இந்த கேட் என்ன, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படி சொல்லி க்ரை பண்ணுது. நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன் அப்படி சொல்லி க்ரை பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியும் அப்படியே முடிஞ்சிருச்சு. இந்த பேபி தூங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, தூங்கிடுச்சு. சரி, இப்போ நம்ம லீவ் பண்ண வேண்டியதான். இருங்க, இங்கே டாய்ஸ் பார்த்தேன், இந்த டாய்ஸ் எடுத்து போட்டுடலாம். அப்போ தான் காலையில் எழுந்திருக்கும்போது இந்த டாய்ஸோடு எழுந்திருக்கேனே அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேட் எடுத்து இங்கே என்னடா பண்ணுறேன்னா, ஓகே, இந்த கேட் எடுத்து இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரேபிட் எடுத்து இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஷீப் இருந்துச்சு, அந்த ஷீப்பையும் எடுத்து வச்சிடலாம். ஆல்ரைட், இப்போ நம்ம போகலாம். அவ்வளோதான், எல்லாம் போய் போச்சு. இது என்னடா செஸ் மாதிரி இருக்குது. செஸ் கிங்கா? இதெல்லாம் வெத்து தானடா, இந்த கிங்கு வெத்து தானே கைஸ்?
இந்த 0 நம்பரில் இருக்க தான் போடணும். இந்த 0 நம்பரில் இருக்க போடா. என்னடா அது ஒன்றாயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஒன்று தானே வந்துச்சு. ஸோ இப்போ வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே சோஃபாவில் போய் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க போய் சோஃபாவில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம். என்னடா அது வந்து ஃப்ரீ சோலா. ஓஹோ, இதை வந்து நீங்கள் எடுத்தனா இன்னொரு சோல் நம்மளுக்கு கிடச்சிருச்சாமாங்க. நான் ட்ராப்பில் இருந்தோம் நம்ம அந்த பேபியோட இதில். ஸோ இப்போ நம்ம அப்படியே டிவி பார்த்துட்டே தூங்கலான்ட்டு போகிறோம். என்னடா பேபி கத்துது, என்னாச்சு? வாங்க போய் பார்க்கலாம் பேபி என்னாச்சுன்ட்டு. ஓகே, பேபி காணோம். டேய் என்னடா, இப்போதான்டா எனக்கு புரியுது ஒரு ஹாரர் கேமுன்ட்டு. எங்கள் பேபி காணோம். இங்கே இருக்கு. எப்படா வந்த? அடை திரும்பி பேபி ஒய் பெட்டில் வைக்கணுமா? சரி என்னங்க இது டெலிபோர்ட்டாகி வந்திருக்கு. ஐயே இது என்ன? இந்த பொம்மையை வச்சுக்கோ. அவ்வளோதான், இப்போது போஸ்ட் பண்ணிட்டு போய் திரும்பி இது போயிடலாம். என்னங்க இது? சரி போவோம். இந்த டாய்ஸ் திறக்க ஃப்ரீ மோர் 5 சோல்ஸா? இந்த பொம்மை டிவி மேலே இருந்துச்சு, அது 5 வேணுமா? நான் இப்போ கொண்டு எடுத்துட்டேன். ஓகே, டிவியில் டோஸ்ட்டு பற்றி ஓடுதுங்க. அப்படியே தூங்குற மாதிரி போகிறான். தூங்கிடுவான் தான் நினைக்கிறேன். ஓகே, நினச்ச மாதிரியே தூங்கிட்டான். ஸோ எஸ்கேஸ் நைட் 2 the child laughing look is funny the sister I told you do not do that. என்னடா அது இப்படி இருக்கு? சரி போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. டேடா அது பேபியை காணோடே. பேபே எங்கே இருக்குடா? இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கணுமே. மொட்டைன்னு பேர் வைக்கலாமா? வச்சிடலாம் கெஸ் மொட்டைன் பாருங்க. ஏன்னா அவன் மொட்டையாக இருக்கான், சிரிக்கிறான். ஓகே, இவன் பேர் வந்துட்டு மொட்டைன் கெஸ். இனிமேல் இவனை மொட்டைன்னு தான் நான் கூப்பிட போகிறேன். ஸோ இந்த மொட்டைனுக்கு வந்து பால் வேணுமா கெஸ் திரும்பி எப்பவும் போல். என்னடா டோர் சத்திருச்சு. பால் காணோம். வேர் ஸ்டாப் மில்கியா? டோர் லாக் ஆயிடுச்சு. என்னடா நடக்குது? டேய் ஃபைன் பாட்டில் நான் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? இந்த மக்கள் எடுக்கணுமா? இந்த மக்கள் வச்சு ஒன்றும் பண்ண முடியலையே. என்னடா சொல்கிறீங்க? இந்த கபோர்ட்குள்ளெல்லாம் இருக்குமோ? என்ன ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே இல்லை. ஸோ இங்கே இல்லை, இங்கே எதுமோ இருக்குது. என்னடா அது தெரில. இதை வச்சு ஓப்பன் பண்ணலாம். சரி மேலே இருக்கான்னு பார்த்துடலாம். இங்கே இருக்குது. பால் டப்பா ஒரு வழியாக கிடச்சிருச்சு. ஒரு சோலும் கிடச்சிருச்சு. இந்த சோல் எடுத்துகிட்டு ஓகே தாடாடோர என்னங்க டிவி பாட்டுருந்த பேபி இங்கே வந்துருச்சு. ஓகே சரி கொடுத்தோடனே இப்போ வந்து டைப்பர் மாற்றணும். இதுக்கு அடப்பாயிடலாம் ஆயமா பண்ணுற வேலையெல்லாம் பண்ண வச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. சரி வாங்க போய் டைப்பர் மாற்றிடலாம். அதுக்கு மொட்டை எப்படி பார்க்குறாங்க பார்த்தீங்களா? என்னடா அது? டேய் இது நேப்பி ஓடுதா? என்னடா சொல்கிறீங்க? டேய் அட பேபி அட மொட்டை உன்னோட வேலை தானே அது. இன்னும் கிச்சனுக்கு போயிடுச்சு. அப்படியே சுற்றிடலாமா? உள்ளே கிடச்சி சாப்பிடா. நத்துது எங்கே இருக்குது இந்த நேப்பி? எங்கடா இருக்குது? அப்படியே டோர்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். அங்கே இருக்கு பாருங்க. டக்குன்னு போய் எடுக்கணும். என்னடா ஒஸ்கே போயிடுச்சு. மேலே போயிடுச்சு. மேலே ஓடுது பாருங்க. மேலே ஓடுதுல. எட்டி பார்த்துங்க. ஓடிச்சு. என்னடா அது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ஃபைன்ட்டு நான் அந்த நேப்பை பிடிக்கணும். எங்கடா போச்சு அது? ஐயோ இதுதான் இந்த ரூம் வேறு சின்னதாக இருக்கே. ஐயோ இங்கே போகுது. அந்த ரூம் போயிடுச்சா? ஸோவே இப்போது அந்த நேப்பியை பிடிக்க வேண்டியது தான். 3, 2, 1. ஐயோ அதுவே போய் இடிச்சு மண்டையில் இடிச்சிருச்சுங்க. நல்லது தான், நம்மளுக்கும் நல்லது தான். ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இதை போய் இப்போ நம்ம பேபி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மொட்டை எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மொட்டைன்னு பேசுகிறா சொல்லியே அதை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இவனை இந்த மொட்டை எனக்கு போய் பெட்டு கொடு. என்னடா பண்ண? ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணுற? டேய் பயமுடுத்துறாங்க கைஸ். திரும்பி எதுவும் பண்ணிடாதரா.
இப்போ தான் கைஸ் இந்த மொட்டையனோட மூஞ்சி பார்க்கும்போது பயமாக இருக்குது. இப்போ என்னடானா த ரேபிட் அண்ட் பிரின்சஸ். இதே மாதிரி தான் முன்னாடியும் த ஷீப்பா அதுன்னு கேட் அந்த பிரின்சஸ் முன்னாடி போனாங்க. இந்த ஸ்டோரி அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த ரேபிட்டை வந்து அந்த பிரின்ஸ் வந்து ரெட் ஐஸில் பார்த்துச்சாமா. அப்புறம் வந்து அதை துரத்துச்சாமா. தட்டி விட்டுருச்சு விட்டுட்டு வந்து புட்டுத கரெக்டான பொம்மை எடுத்து போட சொல்கிறாங்க. என்ன போடுறது இந்த கேட்டா தூக்கி வச்சிருச்சு. இருங்க, அந்த கதையில் ரேபிட் தானே வந்துருச்சு. அப்படின்னா ரேபிட் பொம்மை இருக்கா? இதை போடலாமா? ஆமாங்க, என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, திரும்பி உட்காந்து படிப்போம். ஐயோ, ஓகே. அது வந்து டார்க்னஸ்குள்ளே அப்படியே ஓடிச்சு, ஹாப் பண்ணி ஓடிச்சாமா. ஆனால் அந்த பிரின்சஸ் விடுற மாதிரி தெரில. அந்த பிரின்சஸ் ஒரு கதவுக்குள்ளே போய் அந்த ரேபிட்டை ஒரு இடத்துல அடைச்சிருச்சு. ஆனால் அந்த ரேபிட்டெல்லாம் தப்பிக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு யாருக்குமே தெரியல. ஓகே, இப்போ அந்த பேபி தூங்கிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே லீவ் பண்ணிருப்பலாம். அந்த பொம்மை எடுக்க முடியும்னு பார்த்தா எடுக்க முடியல. என்னடா இது? இப்போ டிவி பார்க்கும்போது ஏதாச்சும் பார்க்குமோ தெரிலையே. சரி, உட்காந்து பார்ப்போம். அது ஏதோ யாரோ பெல் அடிக்கிறாங்க. யாரா அவன் பெல் அடிச்சது? ஏய், யாரா வந்திருப்பாங்க? இங்கே ஏதோ வந்துருக்கு. ஏன்னா டோஸ்ட்டுங்க. நம்ம நேற்றுக்கு நைட்டு ஒரு இது பார்த்துருப்போமே, அது பேர் என்ன? நேற்றுக்கு நைட்டு ஒரு டோஸ்ட்டு பார்த்தோங்க. அந்த டோஸ்ட்டு டிவியில் டோஸ்ட் பார்த்தோம். ஆமாம், அந்த டோஸ்ட்டு நினைக்கிறேன். இதை எடுத்து டைனிங் டேபிள் வைக்க சொல்கிறாங்க. ஆனால் டைனிங் டேபிள் எங்கே இருக்குன்னு தெரில. இதுவோ டைனிங் டேபிள்? இது கிச்சனில். இல்லை வைக்க முடியல. இல்லை வைக்க முடியல. வச்சுன்னு சொல்லிட்டு இருக்குது. எனக்கு என்னமோ இங்கே தான் வைக்கணும்ன்ட்டு நினைக்கிறேன். வைக்க பார்ப்போம். ஸோ ஆமாங்க, அவ்வளோ இப்போ நம்ம டிவி பார்த்து சிலோட் பண்ண வேண்டியதான். உட்காரா? ஓகே. யாராவன்? என்னங்க இது மூஞ்சி இப்படி இருக்குது நியூஸில்? அதை கூட கண்டுக்க மாட்டான் பார்த்தீங்களா நியூஸ்? இதோட முடிச்சிடணும். ப்ளீஸ். எஸ், ஒரு முடிஞ்சிச்சு. இதோட நைட் 3க்கு போயாச்சு. இப்போ வந்து நைட் 3ல் என்ன நடக்க போகுதுன்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியாது. சரி, வாங்க ப்ளே பண்ணி பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, வாட்ச் டிவி ஆன் சோஃபா. எதுக்கு? என்னங்க ஏதோ வெடிப்பு சத்தம் கேட்குது. இருந்து பேபியை போய் பாடுறோம். மேலே போய் பேபியை பாரு. என்னாச்சு? என்ன ஆச்சு? ஐயோ, இது அழுகுது. இது அழுகுதாட அப்படி கேட்குது. செட்டில் பண்ணியாச்சு. லீவ் த டோரு. ஓகே, ஃபைண்ட் சம்திங் டு ஈட். இவனுக்கு பசிதாமாங்க, அதனால் சீஸ் டோஸ்ட் போட சொல்லலாம். டோஸ்ட்டில் சீஸ் போடுறதுக்கு. ஓகே, இப்போது நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு சீஸ் எடுத்து இதில் போட்டு அந்த சீஸ் போட்டு சீஸ் மட்டும் தானே கேட்டேன். அப்படின்னா ஒரே ஒரு டோஸ்ட் மட்டும் போட்டுடலாமா? சரி, வாங்க ஒரே ஒரு டோஸ்ட் மட்டும் போட்டுடலாம். ஓகே, இப்போ அதை மூடிடலாம். ஓகே, ரெடியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்பா, ஐயோ, மூஞ்சிலே வடிச்சிருச்சா சாமி. என்ன நடக்குது? என்னது? ஃபீட் மீ? என்ன சொல்கிறீங்க? ஃபீட் பண்ணுறதா? நான் என்ன பண்ணுறது? அவனை போட்டுடலாமா? என்னங்க இது ரோஸ்ட் ஆகுதா? அப்புறம் என்னடா பண்ணுறது? டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. யாருமே இல்லை. பேபிக்கு பால் கொடுக்கணுமா திரும்பியும்? என்னடா அது? அடப்பாவே, என்னடா இவ்வளோ தூரம் வச்சுருக்கீங்க? சரி, என்னடா பேபி அங்கே இருக்கு? பேபி வேணாம். இது என்னடா இது மேஸ் மாதிரி போகுது? டோர் யாராவும் இது வருது? இல்லை, அது கிராஃபிக்ஸ் கார்டு ப்ராப்ளம். ஓகே, நான் என்ன பண்ணுறது? இங்கே ஒரு பால் பட்டுட்டா இருக்கு. ஆனால் அது அந்த சைடு இருக்கா? என்னடா சொல்கிறீங்க? இப்போ நான் என்னடா பண்ணுறது? இந்த சைடு போய் பார்க்கலாம். நான் போகிற ரூட் கரெக்டாக எங்கேடா? சிக்கன் கிரில்லாம் இருக்குது பெருசாக. இந்த இடம் அடைச்சிருச்சு. இங்கே ஒரு வழி போகுது. இந்த இடத்துல ஒரு வழி போகுது. சரி, இந்த வழியாகவே போகலாம். இந்த சைடு சுற்றி போகலாம்.
இருக்கா பால்? என்னடா இது? டேய் டே 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 என்னடா பண்ணுறீங்க? டேய் என்னங்க இது கண்டு? ஐயோ என்னடா இது இவ்வளோ பெரிய மேஸ் தந்து விட்டீங்களடா. இங்கே இருக்கு. ஒரு வழியாக இந்த பாட்டில் கண்டுபிடிச்சது. ஆனால் இப்போ நான் எப்படி வரப்போவேன்? ஐயோ வழி வர வந்துச்சே. சரி போவோம். அங்கே சுற்று இங்கே சுற்று. கிரில் இங்கே இருக்குது. அப்படின்னா இந்த சைடில் தான் போகணும். சுற்று 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 சுற்று. அடாச்சு அந்த வழியாக வந்துட்டுருக்கணும். சரி இந்த சைடு போவோம். இந்த இடத்துல அழைச்சிருக்கு. அப்படின்னா இதுதான் ஒரே வழி. ஓகே போகலாம். வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க வந்துட்டோங்க. என்னடா அது டோர் மாதிரி இருக்குது. ஏய் என்ன சுற்றிங்க வந்துட்டோமா? என்னடா சொல்கிறீங்க? அடப்பாவிங்களா, எனக்கே தெரியாமல் இருக்கே. சரி போகலாம் வாங்க. இன்னமும் இந்த பேபியை எடுத்துட்டு கண்ணை போகிறீங்களே. டைப்பர் சேஞ்ச் பண்ணும். என்னடா இது? டேய் இப்போயே அந்த நாப்பி பறந்து போகுமா? தெரிலங்க. சரி எடுப்போம். பயமாக இருக்குங்க. ஓகே டே முட்டையா என்னடா பண்ணி வச்சுருக்க? என்னது எமர்ஜென்சி யூஸ் பண்ணுற வாயில் போடுறது 8 வாடா. அதை போட்டால் தான் சரியாகும்னு சொல்கிறாங்க. சரி வாங்க போய் கொடுப்போம். என்ன இங்கே ஏதோ ஐயோப்பா இந்த இடத்துல ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. எமர்ஜென்சி பிரேக் கிளாஸ். ஓகே எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து போய் பேபி அந்த மொட்டையின் மேலே வைக்கணும். டே மொட்டையா எங்கடா ரெடி அடிக்காதரா இறா வச்சிடறேன்டா. சாப்பிடா சோத்துலே ஒரு டி. ஒரு வழியா தப்புச்சண்டா சாமி. என்னடா இது பேய் இப்படி இருக்குது? பயந்துட்டேங்க. சரி இதை இப்போ மேலே கொண்டு போனோமா? திரும்பி போய் இதை பெட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. வேணாம். என்னது இது? டே கையில் இதை வச்சுருக்காங்க. என்னது? த பிரின்ஸு அண்டு ஷீப்பா? த ஷீப் அண்ட் பிரின்ஸ். சாரி பிரின்ஸ் அண்ட் ஷீப். என்னடா பண்ணுற? டே என்னங்க பண்ணுது இது? செட்டில் பேபி. டே வாவ் இங்கே கிடக்குறா. டே என்னடா பண்ணுற? தானா பார்க்குறானே. புத்த கரெக்ட் ப்ளஸ் இப்போது ஷீப் தானே கட்டுறாங்க. அப்போ ஷீப் வச்சிடலாம். தூடா ஃபைண்ட் த ஸ்டோரி புக். இங்கே தானே இருக்குது ஸ்டோரி. உட்காந்து படிக்கணுமா? டக்குன்னு போடுறா. என்னங்க இப்படி பண்ணுறான்? ஓகே த ஃப்ரீ பண்ண பிரின்ஸ். இந்த கதையை சொல்கிறதுக்கெலாம் டைம் இல்லைங்க. இப்போ நம்ம பேச இன்னும் அது லைட்டெல்லாம் ஆஃப் வச்சு என்ன நடக்குதுன்னு டே என்னடா நடக்குதுங்க? சொல்லுங்கடா. டேய் ஓ மை காட் என்னடா இது? டே என்னடா பண்ண போகிற இப்போ? என்னடா இது போர்ட்டல் மாதிரி ஓப்பன் பண்ணுற? டேய் அடி என்ன விட்றா. டேய் வேணாம். ஐயோ என்ன தூக்கிட்டு போயிட்டான். என்னது குட் நைட்டா? டேய் என்னடா எல்லோரும் சொக்காடுறீங்களா? எல்லாரும் சொக்காடுறீங்களா? தூக்கிட்டு போயிட்டு குட் நைட்டு சொல்கிறாங்க. அடப்பாவி. டே ஏன்டா? அடுத்து ஆக்ட் 2 தாங்க கைஸ். இந்த ஆக்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ் பை.